கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விசிகாவின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் மாலின் அவர். வணக்கம். வணக்கம். அண்மையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் RSS மேடல பேசினது தற்போது தமிழ்நாடு முழுவதும் வயலாகி கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தோம்னா திருப்பரங்குன்ற மலையில இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் தர்கா பக்கத்துல நாங்க ஒரு தீபம் ஏற்றணும்னு ஒரு கருத்து எழுந்து கொண்டிருந்த சூழல்ல திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி செயல்பட எதிர்த்த சீமான் அவர் RSS மேடல் ஏறி பேசணும். நீங்க புதுசா பாக்குறீங்க? முதலில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்றதை முடிவு செய்யும். வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்றத நீங்க முடிவு செஞ்சீங்க. ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு இவர் என்ன சொல்ல போறார்? ஏன்னா அந்த பெரும் அமைப்பு நடத்துகிற நாம் தமிழர் கூட்டம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்தும் திராவிடர் கழகத்தில் இருந்தும் திராவிட இயக்கங்கள் இருந்தும் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தும் அந்த அமைப்பு கட்டப்பட்டுச்சு. எல்லாருமே அங்கே தான் போனாங்க ஒரு எதிர்பார்ப்போட. ஆனால் இப்போ அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளரா அந்த மேடையில் பேசுனது, குறிப்பா பாரதியாரை பத்தி புகழ்ந்து தள்ளினதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு பாரதியார் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொன்னார்ல, சுதந்திர போராட்டத்துக்கு பாரதியார் என்ன பண்ணாருங்கிறத விளக்கி சொல்லணும். பாரதியாருடைய 4 பாடலை பாடிட்டா பாரதியார் புகழ் பாடினது அர்த்தம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது பாரதியார் இங்க உள்ள வெள்ளைக்காரனுக்கு பயந்துட்டு ஓடி போய் தான் பாண்டிச்சேரியில் ஒளிஞ்சு கிடந்தார். ஏன்னா இங்கிட்ட ஒரு களமாடலை, ஓடி ஒளிஞ்சுதான் இருந்தாரு. ஏன்னா அதுக்காண்டி தலைமுறை அவர் இருந்தாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எங்கேயுமே குண்டு வைக்கல, எங்கேயும் சண்டை போடல, பாடல் பாடல்களை பயந்து ஓடணும்னா என்ன சொல்ல முடியும்? அப்ப இதுவே ஒரு காமெடி பீஸ் தான் பாரதியார். ஆனால் அது இன்னைக்கு என்ன சாதி லேடி பாப்பா பிறர் தாழ்த்தி உயர்த்தினா அப்படின்ற அந்த பாடல் சொல்றாங்கல்ல, பாரதியார் சாதி இருக்குன்னு சொல்றாரு, பாரதிதாசன் சாதி ஒழித்துடுன்னு சொன்னான். நீங்க அதை வேறுபாட பார்க்கணும். அதுதான் தமிழ் தேசியம். பாரதிதாசன் சாதி ஒழித்துடு ஒன்று நல்ல தமிழ் வளத்தோடு மற்றொன்று மீதி தலைக்கும் நாடு மாறாதுன்னு சொல்லி சொன்னது பாரதிதாசன். அவரையும் தானே புகழ் பாடுறாரு சீமான். அவரை பாரதிதாசன் புகழ்ற யாருமே பாரதியார புகழ மாட்டாங்க. ஏன்னா இது 90 தொடக்கத்துல பாரதிதாசன் பட்டிமன்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல எனக்கு. பாரதிதாசன் பட்டிமன்றம் இருந்துச்சு. பாரதியார ஒளிச்சியாச்சு தமிழ்நாட்டுல. நீங்க புரிஞ்சுக்கணும். பாவலர் பெருஞ்சித்திரன் ஏன் பேச மாட்டாரு சீமான்? நீங்க பாரதியார புகழ்ந்து பேசுறீங்கல்ல, பெருஞ்சித்திரன் பேச முடியுமா உங்களால? தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் மிக அர்ப்பணிப்போட வாழ்ந்த குடும்பம் பெருஞ்சித்திரனுடைய குடும்பம். கடைசி வரைக்கும் விடுதலை புலிகள் வழக்குல தியாக மனப்பான்மையோட களமானவர் பெருஞ்சித்தினாரு. அவருக்கு என்னைக்குனாச்சும் நீங்க இப்படி புகழ்ந்து பேசுறீங்களா? அவருடைய நிகழ்ச்சியில அந்த புகழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்களா? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை அவர் ஏமாத்திட்டு இருக்காரு நான் சொல்றேன். ஏனென்றால் பாரதியார் மிகப்பெரிய அந்த சாதி ஒழிப்பு அப்படி பேச சித்தாந்தவாதியே கிடையாது. அவர் பூணூல் போடுறாருல, தாழ்த்தப்படும் பூணூல் போடுறாருல. ஏன் பூணூல் போடுறாரு? என்ன காரணம்? நான் பூணூல் அறுக்கிறேன்னு சொல்றேன், நீ பூணூல் என் மேல சாத்துற. அப்ப இந்து கோட்பாட்டை ஆரிய கோட்பாட்டை திணிக்கிறார்ல அவர் என் மேல. நான் இங்க சாதி இல்ல மதம் இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்கேன், என் மேல ஒரு பூணூல் போடுறான். இது எப்படி ஏத்துக்க முடியும்? நான் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கேங்க, நடுகள் வழிபாட்டில் இருக்கேங்க. என் சீமான் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப எப்படி பூணூல் போட்டுக்குவாரா சீமான் பாரதியார் சொன்ன மாதிரி? அப்ப முழுக்க RSS உடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கான ஒரு அஜெண்டாவை ஒரு வடிவத்தை உருவாக்குற வேலையை செய்கிறாரு. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஆபத்துன்னு சொல்றேன். நான் நேரடியாக சொல்றேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஆபத்து. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து RSS உருவாக்கிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்த உருவாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள் முருகன் சொல்றான். இன்றைக்கு அந்த மலையை ஆக்கிரமிப்பு செய்யற விஷயத்துல RSS அவ்வளவு மோசமா செயல்பட்டு இருக்கு. ஏன் இவரே தான் அறிக்கை விட்டாரு அதை கண்டிச்சு? ஏங்க நீங்க யார் கூப்பிட்டாலும் மேடைக்கு போறதுக்கு நீங்க என்ன அந்த அளவுக்கு பேசக்கூடாது அவர? இல்ல நான் கேட்கறது என்ன, நீங்க யாருக்கும் போவீங்களா மேடைக்கு? உங்க சித்தாந்தம் என்ன? ஓகே, நீங்க முதல்ல யாரு சொல்லுங்க.
நான் இந்த கோட்பாட்டுல இருக்கேங்க, இந்த கோட்பாடை நீ உறுதி செஞ்சு சொல்லுங்க. யாருக்கிட்ட நீ மேடை கேட்டுறீங்க, அது என்ன நாகரிகம்? அதுதான் தப்புங்கிறோம். நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சித்தாந்த அமைப்புகள் இங்க எல்லா தமிழ் தேசிய இயக்கத்தையும் காலி பண்ணாங்க. புரியுதுங்களா? தமிழ் தேசியம், தமிழர் விடுதலைங்கிற அமைப்புகள் இங்க கோலச்சு வந்துடக்கூடாதுங்கிறத ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு செயல்திட்டமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த அறுக்கிற வேலையை தான் அண்ணன் சீமான் கூட செய்யறாருன்னு சொல்றேன். இல்ல, அந்த கட்சியை வாங்கி கொடுத்தவரே குருமூர்த்தி தானே. அப்ப அவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருப்பாருல்ல. ஏங்க, நன்றி விசுவாசங்கிறத நீங்க இது முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நீங்க இப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் அந்த பின்னாடி இருக்க இளைஞர்கள் சொல்றேன். அவங்க நம்பி வந்த இளைஞர்கள் என்ன அடிப்படையில் இருப்பான்? நீங்க ஒரு ஆரிய கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப சாதி கோட்பாட்டை ஏத்துக்கிட்டே நிற்பான். உங்க கூட இருக்க நீங்க ஆரிய கோட்பாட்டை தூக்கி பிடிக்கிறீங்க, பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, வர்ணாசிரமத்தை பேசுறவனை ஆதரிக்கிறீங்க, சனாதனத்தை பேசுறவனை ஆதரிக்கிறீங்க. அப்ப உங்க கூட நிக்கிற சாதியா தானே இருப்பான். அத்தனை நாள் அப்படிதானே இருக்காங்க. இல்ல, அதான் சொல்றேன். அப்ப நீங்க தமிழ் தேசியம் என்ன பேசுறீங்க? நாட்டுல யாரை ஏமாத்த தமிழ் தேசியம் பேசுறீங்க? தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் யாரை ஏமாத்துறது பேசுறீங்க? இங்க உண்மையான தமிழ் தேசியம் சாதி ஒழித்தல் தான் தமிழ் தேசியம் வளர்க்க முடியும். சாதி ஒழிக்காமல் தமிழ் தேசியம் வளராது. அப்ப சாதி இறுக்கத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க ஆரிய கோட்பாட்டு மேடல நின்றுட்டு நீங்க எப்படி பாரதியார் புகழ்றீங்க? எங்க பாரதிதாசன் தான் நீங்க புகழணும், பெருஞ்சித்ரா தானே புகழணும். நீங்க நேரடியா பாரதிதாசன் நேர் எதிராக நிக்கிற கருத்தியல் தானங்க. பாரதிதாசன் திராவிட கருத்தியல், தமிழ் தேசிய கருத்தியலுங்க. ஆரிய கோட்பாட்டு கருத்தியல் பாரதியார் கருத்தியல். அப்ப நீங்க யாருன்னு தெரியல. எங்களுக்கு ஆபத்தா இருக்கு. பெரியாரை தூக்கி பிடிக்கும் போது நாங்க பாரதியாரை தூக்கி பிடிப்போம்னு ஒரு கருத்தை வைக்கிறாருல்ல. அப்படி கிடையாது. நீங்க பெரியாரை தூக்கி பிடிப்பதற்கும் பாரதிய வித்தியாசம் இருக்குங்கிறேன். பாரதி யாருங்க? தமிழ்நாட்டுக்கும் பாரதியாருக்கு என்ன சம்பந்தம்? அவர் சொல்றாரு, தமிழ்நாடு என்று அன்றைக்கே பாட்டன் பாரதி பாடினான்றாரு. இது என்ன? அண்ணாவை கேவலப்படுத்துறாரு. ஏங்க, யாரு வேணாலும் பாடல் பண்ணலாங்க. பெருஞ்சித்ரனார் பாடல் இருக்காரு. யார் பாடல் தமிழுக்கு எழுதல? பாரதிதாசன் தமிழுக்கு பாடல் இருக்காரு. யார் எழுதல? பாரதியார் மட்டும் தான் எழுதினாரா? ஔவையார் எழுதலையா தமிழுக்கு பாட்டு? திருவள்ளுவர் எழுதலையா? திருவள்ளுவர் சொல்லலையா? யார் சொல்ல தமிழுக்கு? அப்ப நீங்க யாரு மேடையில் நிட்டு யார புகழ்ந்து இந்த யார மழுங்கடிக்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு செயல் திட்டத்தோட தான் இறங்குறாங்களா? ஆமாமா, இது முழுக்க செயல் திட்டம் தான். ஏன்னா நீங்க அந்த மேடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏங்க, உங்க பின்னாடி வந்தவெல்லாம் மார்க்சியவாதி. நாம் தமிழர் கட்சி பின்னாடி வந்த மார்க்சியவாதி, தமிழ் தேசியவாதிகள், திராவிட சித்தாந்தத்தை ஊறி போனவங்க. புரியுதுங்களா? உங்க பின்னாடி வந்தவங்க பூரா. நீங்க ஆர்எஸ்எஸ் மேடையில் நின்றுக்கிட்டு நீங்க பேசுற பேச்சை இவங்களால எப்படி ஜீரணிக்க முடியும்? நான் உண்மையை சொல்றேங்க. என்ன பல பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தோழர்கள் என்ன வருத்தப்பட்டாங்க. என்னையா இப்படி பேசுறாரு, வருத்தமா இருக்குங்கிறாங்க. எல்லாமே ஊசலாட்டோட இருக்காங்க. ஊசலாட்டத்தோட தான் இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க. இது ஆபத்துன்னு சொல்றோம். இந்த நடவடிக்கை நீங்க கொண்டு போனீங்கன்னா கட்டாயம் 2026 நீங்க எந்த தொகையும் டெபாசிட் கூட ஆக முடியாது. இல்ல, அவர் வெளிப்படையா அறிவிக்கிறாரு, நான் இந்த மேடம் மட்டும் ஆர்எஸ்எஸ் மேடம் இல்ல, பாரதி புகழ நான் எல்லா மேடையிலும் பேசுவேன்னு சொல்றாருல்ல. அப்ப பாரதிதாசன் பெருஞ்சித்ரா யாரு பேசுவா? புரியும் உங்களுக்கு? நீங்க பாரதியார் முழுக்க பார்ப்பனிய கோட்பாட்டை தூக்கி பிடிச்சவருங்க. அவர் எந்த காலம் பூணூல் அறுக்கவே இல்லைங்க. பூணூல் போட்டுட்டு தான் இருப்பாருங்க. கடைசி வரைக்கும் பூணூல் ஒரு விடலைங்க. பூணூலை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏன் போடுறாரு? அப்ப அவர் ஒரு ஒரு இந்துத்துவாவை, ஒரு வர்ணாசிரமத்தை இன்னொரு சமூகத்துக்கு படிநிலை உருவாக்குறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு பார்ப்பனர்களும் படிநிலையா இருக்கான்ல. இளவு வீட்டுக்கு ஓதுற பார்ப்பனர் இருப்பாங்க, கல்யாண வீட்டுல சடங்கு பண்ற பார்ப்பனர் இருப்பாங்க, கருமாரி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி பார்ப்பனர் இருக்கான்னு செய்யறாங்க. அங்கே படிநிலை சாதியா இருக்குல்ல. ஐயங்கார் இருக்கு, ஐயர் இருக்கு. புரியுதுங்களா? பூணூல் கருத்த ஐயர்லாம் இருக்காங்க. வடகலை தென்கலை இருக்கு. இப்படி கலவரமே ஆயிருக்கு. அப்ப இவரு நீர்த்து போன அரசியலை தூக்கி பிடிக்கிறார். இதுதான் ஆபத்து. இல்ல, அப்ப நீர்த்து போன அரசியல் சொன்னாவும் அவர் இப்படி தூக்கி பிடிக்கிறாருன்னா அவர் தனித்து போட்டிடுறேன்னு சொல்றாரு. இப்ப யார் நலனுக்காக அவருடைய இந்த செயல்பாடுலாம் இருக்கு? இல்ல, அவரு இப்ப சமீப காலமாக பெரியாரை விமர்சனம் பண்ணி பேசினதுல இருந்து பார்த்தோம்னா அவர் யாருக்கும் இங்க
கூவுறாருன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசுனீங்க, அண்ணன் மேதகு பிரபாகரனை பேசுனீங்க, புரியுங்களா, தமிழரசனை பேசுனீங்க, சாதி ஒழிப்பை பேசுனீங்க, பெரியார பேசுனீங்க, புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பாரதியார புகழ்றீங்க. இந்த கருத்தியலுக்கு நேர் எதிர்கருத்தியல் தான் இவங்க பூராமே. பெரியார், தமிழரசன், அண்ணன் மேதகு பிரபாகரன், பெருஞ்சித்தினார், இதெல்லாம் நேர் நிக்கிறவங்க, எதிராக நிக்கிறவங்க. அப்ப இந்த கருத்தியலை நீங்க வந்து இந்த மக்கள்கிட்ட எப்படி திணிக்கிறீங்க? இதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு பிராமண எதிர்ப்பை காமிச்சு வந்து திராவிடத்தை கட்டமைச்சீங்களோ அதே கடப்பரை வச்சு திராவிடத்தை ஒழிப்பேன்னு ஒரு கருத்தை வைக்க எப்படி பார்க்கலாம்? திராவிடத்தை சுக்குநூறாலாம் கடப்பரை வச்சு உடைக்க முடியாது, புரியுதுங்களா? திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், அது இன்னொரு தலைமுறைகிட்ட இப்படி சேர்ந்திருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு கருத்தியல், அது இங்க நிக்குது. இங்க ஆரிய கருத்தியலுக்கு வேலை இல்லை. 35 ஆண்டுகளாம தமிழ்நாட்டில் ஆரிய கருத்தலை வேறறுத்து முடிச்சிட்டாங்க. அது மீண்டும் தமிழ்நாட்டில் வளர்வதற்கு காரணம் சீமான் போன்ற நபர்கள் தான், புரியுதுங்களா? ஏனென்றால் இன்னைக்கு பிஜேபி போன்ற அமைப்புகள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் நிக்கிறாங்கன்னா அது காரணம் என்னன்னா, சீமான் பேசுற அரசியலை கீழே இருக்க புரிஞ்சுக்கிறது தான், சாதியா நிக்கிறதுனாலதான். அப்ப சாதியை தூக்கி பிடிச்சு நிக்கிறதுனால சீமான் ஒரு சாதியவாதியாக மாறுவார் ஒழிய அவர் தமிழ் தேசியவாதியா மாற முடியாது. ஓகே, புரியுதுங்களா? அப்ப இங்க இன்னைக்கு என்ன சூழல் இருக்கு, இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையை ஆக்கிரமிப்பு செய்வதில் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் செயல் திட்டத்தோட வராங்க. ஒரு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து மக்களிட பெரிய வன்முறை தூண்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அதை கண்டிச்சு அதுக்கான போராட்டங்கள், அதுக்கான களத்தை உருவாக்குவாராம். அவர் போய் பாரதியார ஆர்எஸ்எஸ் மெடல்ன்ட்டு பாரதியார் வாழ்க, பாரதியார் தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பாரதியார்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம். சங்கரில் இறந்தார்ல, ஓகே, அவர் எதுக்கு இறந்தாரு? தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு பட்டினி போட செஞ்சுதானே இறந்தாரு சங்கரிலினாரு. அப்படி சங்கரிலினார் வந்து தமிழ்நாட்டின் பேர் வைக்க போராடலன்னு சொல்ல போறீங்களா? ஒரு அடுத்தவங்களுடைய தியாகத்தை, அர்ப்பணிப்பை மோசடி பண்ணக்கூடாது, களவாடக்கூடாது. நீங்க பாரதியார களவாடி நிப்பாட்டுறீங்க, இது அயோக்கியத்தனமான அரசியல்ங்கிறேன். பாரதிதாசன், பெருஞ்சித்தினார், சங்கரிலால் போன்றவர்கள் அதை முயற்சி எடுத்தாங்க. அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு. பாட்டு பாடினவன் பூரா தமிழ்நாடுன்னு சொல்லி பாடினவன் பூரா பேர் வைக்க அவன் எல்லாம் தூக்கி பிடிக்கணும்னா இங்க நாடு தாங்காது. லிஸ்ட் பெருசா இருக்கு. அப்ப இவர் என்னன்னா, அண்ணன் ஒரு கலை இருக்கு, அண்ணன் சீமான் ஒரு கலை இருக்கு. எந்த மேடைக்கு போனாலும் அந்த மேடையை தனக்கான மேடையாக்கி அதை ஒரு பேசும் பொருளாக்கிட்டு போயிடுவார். அது ஒரு பேசும் பொருளா, இப்ப 4 நாள் பேசுறோம்ல, இந்த பேசும் பொருளை அவர் உருவாக்குவார். ஏனென்றால் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி இந்த நாட்டை திருப்பி அதிகாரத்துக்கு வர எண்ணம்லாம் கிடையாது. பேசி பேசி வியாபாரம் பண்ணிட்டு போகணும், ஹேஷ்டாக்ல நான் வரணும், அந்த மாதிரி அவ்வளவுதான். பேசி வியாபாரம் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இவ்வளவு ஹார்டா சொல்லுனா, அவர் பின்னாடி ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இருக்கு. அவங்க புரிஞ்சுக்கணும் போது அந்த இளைஞர்கள், இது வருத்தத்தோட சொல்றோம். ஏன்னா உங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தாரு, என்ன சொல்லி உங்களை வளர்த்தாரு, தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, அரசியலை சொல்லி வளர்த்துட்டு இன்னைக்கு கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் நிப்பாடிச்சிருக்காரு உங்களை பூரா. எனக்கு அதெல்லாம் இல்லை. சாகுல மீது ஒரு மகன் இருக்குல்ல, பர்கானந்த், அந்த தங்கச்சி, அவங்க அப்பா மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி, ஒரு போராளி. ஆனா அவர் பொண்ணை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் மேல உட்கார வச்சு கைத்தட்ட விட்டான் பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய கேலி குத்து. இது ஒரு இளைஞர் கூட்டத்தை இப்ப அங்க உட்கார்ந்து சில பேர்லாம் பாக்குறோம், அவங்க எல்லாம் சாதியவாதிகள் தான், அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சாதி ஒழிப்பு, ஏன்னா மதம் இல்லாத தமிழ் தேசியத்தை படைக்கணும்னு வந்த சாகுலமியோட பிள்ளை வந்து உட்கார வச்சுட்டீங்க கொண்டு போய். அப்ப நீ அந்த மூளையை எப்படி கழுவிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அங்க எல்லாருடைய மூளையும் அண்ணன் சீமான் கழுவி வச்சிருக்காருன்னு அர்த்தம். இவங்களாம் சொந்த மூளையே கிடையாது அங்க உள்ளவங்க யாருக்கும். எல்லா மூளையும் கழுவப்பட்டது. எல்லா மூளைக்குள்ளும் சீமான் என்ற ஒரு மூளை போய் இறங்கி நிக்குது. 2009 போயிருச்சு. இல்ல உண்மைதான். ஏன்னா அவ்வளவுதான், கஷ்டம்தான். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இப்படியே போனாருன்னா நாம் தமிழர் கட்சியே ஒண்ணு இல்லாம போயிடும், கொஞ்சமா கரைஞ்சு போயிடும். ஏன்னா சரியான அரசியல் கோட்பாடு இல்லை என்றால் கரைந்து நீரோட்டத்துல போயிடும். இங்க பல்வேறு இயக்கங்கள் போயிருக்கு. தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் புரட்சி பேச வந்து ஆயுத புரட்சி நடத்தின பல்வேறு இயக்கங்கள் காணா. அன்னைக்கு தமிழ்நாடு விடுதலை படை காணா, தமிழ்நாடு மீட்சி படை காணா, தமிழ்நாடு விடுதலை இயக்கம் காணா, தமிழ்நாடு மக்கள் விடுதலை படை காணா.
தமிழ் தேசிய அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருந்தாங்க காணா. என்ன காரணம்? சரியான அரசியலை சரியான புரிதலோடு சொல்லாதனால காணாம போச்சு. ஆனால் இதை தோற்றுவிச்ச தமிழரசன் சொன்னாரு, சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு சொன்னாரு. அது இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் அந்த கருத்தியலை பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த கருத்தியலை ஆழமா பேசுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுச்சி தமிழர் சாதி ஒழிப்பை தமிழ் தேசிய விடுதலை என்று முழங்குற நாள் இந்த கருத்தியல் பரவலாக்கப்பட்டிருக்கு சேரி எங்கும். ஆனால் சீமான் பேசின கருத்தியல் ஊர் திருவிழா கூட போய் சேரல, ஊர் திருவிழா சேரல. இதுதான் ஆபத்தான அரசியல் நான் சொல்றேன். நன்றி. நன்றி. நன்றி.